டைப் இருக்கு அந்த பிரசங்கத்துல. முதல் டைப் என்னன்னு கேட்டா எல்லாரோட உட்கார்ந்து பேசுவார். ஐயாயிரம் பேர் பேசுவாரு, எல்லாரோட உட்கார்ந்து பேசுவாரு, கடற்கரை பேசுவாரு, கடற்கரை பேசுவாரு, எல்லாத்தையும் பேசுவார். இது ஃபர்ஸ்ட் டைப், எல்லாரும் கொடுக்கிறது. இதுதான் அந்த பலிபீட சாப்பாடு. இதுக்கு அடுத்த இரண்டாவது பிரசங்கம். இது தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம். அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்து பேசி பேசி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதை கேட்டுட்டே இருக்காங்க, உபதேசத்துல வளர்றாங்க. அவங்க அதுல கொஞ்சம் ஒரு 70 பேர் சொல்றாங்க இதெல்லாம் கடினம் நிக்க முடியாத ஒரு குரூப் போகுது. அதுக்கப்புறம் ஒரு குரூப் இல்ல நாங்க எங்க வேற யாரத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டுன்னு சொல்லி ஒரு 12 பேர் நிக்கிறாங்க. அந்த 12 அதான் மேஜர் உள்ள அப்போ அங்க நிக்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ், எல்லாம் பேசுறாரு. இது இல்லாம மூணாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுங்களா? அதுதான் மறைவான மன்னா. யோவானை கூட்டிட்டு போவார். வா வனாந்தரத்துக்கு போ, ஆவிக்குள்ளாகிய வனாந்தரத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் தரிசனங்களை காட்டுவார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இது மறைவான மன்னா. சாதாரண எல்லாத்தையும் பேசுற பிரசங்கம் ஒன்று இருக்கு. அடுத்து நம்ம ஊழியக்காரங்களா பேசி நம்ம ஆராய்ந்து பார்த்து தியானிக்கிறது ஒன்று இருக்கு. இது இல்லாம இன்னொரு இருக்குங்க. இது உள்ள ஒரு மறைவான மன்னா இருக்குது. பரலோகத்தோட ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கர்த்தரிடமிருந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கணும். இந்த மூணாவது ஸ்டேஜுக்கு போறதா நீ உலகத்துக்கு சாகணும், முழுக்க சாகணும். பலிபீடத்திட்ட சக்தினா அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசத்தை நீங்க முழுசா கை கொண்டீங்கன்னா மகாபரிசுத்தத்துக்குள்ள போறதுக்கான அந்த உலகத்தை வெறுக்கிற சிலுவையை சுமக்கிற நம்மை நாமே சிலுவையில் அறையிற அந்த சும்மா வந்துரும். அது வந்த பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் உங்களுக்கு பேச தொடங்குவார்.